ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் அவுட். அண்ணா. தங்கச்சி, என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்க? எதுவும் பிரச்சனையா? இல்லைண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட இருக்கிற என் முதலாளிக்கு ஒரே பசி, தூக்கம் வராம ரொம்ப தவிக்கிறாரு. அதான் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். மா, ஒன்றுமே கிடைக்கலன்னு தானே நானே உங்களுக்கு பிஸ்கெட்டும் பழமும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதையும் எடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த நேரத்தில் எதுவும் கிடைக்காதேம்மா. அண்ணா, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சாப்பிட்டது போக ஏதாவது மீதி இருந்தா கொடுங்க. பசின்னு ஒரு ஆம்பளை தூங்காம இருக்கிறப்போ மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த நேரத்துல தொந்தரவு பண்றதுக்கு சாரிண்ணா. இருமா, நானே சமைச்சு சாப்பிட்றது தான் வழக்கம். ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஏம்மா, உனக்கு ராசி இருக்குமா? இதோ 4 முட்டை இருக்கு, 3 வெங்காயம் இருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறியா? சமைக்கிறதுக்கு கரண்ட் அடுப்பு இருக்குமா? அண்ணா, இது போதுண்ணா. ஐயோ, இங்க சமைக்க முடியாதேம்மா, கரண்ட் இல்லையே. அண்ணா, எங்க ரூம்ல கரண்ட் இருக்கு. அது ஜெனரேட்டர் கரண்ட்டுமா, எங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடையாது. நீ அங்கேயே போய் சமைச்சுக்க. இருமா, எடுத்து கொடுக்குறேன். அண்ணா, இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் ரூம் வரைக்கும் எடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா, இதோ எடுத்துட்டு வரேன். எல்லாம் எடுத்தாச்சு. என்னண்ணா அப்படி பாக்குறீங்க? பொண்ணுங்க பொறுமைக்கு உதாரணம்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் உன் மேல அவ்வளோ எரிஞ்சு விழுந்தோம் கூட அவருக்காக இவ்வளோ மெனக்கட்டுறியேம்மா. வாங்கண்ணா போலாம். சரிம்மா. உங்களை மாதிரி ஆளுங்க கிடைக்கிறதுக்கு உங்க ஓனர் கொடுத்து வச்சிருக்கணுமா? இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல அவருக்கு பசிக்குதுன்னு சொன்னதும் நீ எந்திரிச்சு வந்து சாப்பிட ரெடி பண்ற பத்தியா? இந்த மாதிரி இறக்க குணம் எல்லாருக்குமே இருக்காது தங்கச்சி. பாவன் அவரு எப்பவும் பசினா என்னன்னே தெரியாது அவருக்கு. பசிக்கும் போது சாப்பிட எதுவுமே இல்லாம போறது கொடுமைன்னு. சரிதான், நீ வாமா சாப்பிட ரெடி பண்ணுவோம். சாப்பாடு கிடைச்சதா? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சார், சாப்பாடு எதுவும் கிடைக்கல. நான் சமைக்க வச்சிருந்த பொருள்ல மீதி கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு உங்களுக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தோம் சார். இதுக்கு அவர் சமைக்க வச்சிருக்கிறதுல எடுத்துட்டு வர? அண்ணா சாப்பிட்டு படுத்துட்டாரு, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். வயிறு பசிச்சா சாப்பிடுறதுக்கு என்ன வழின்னு மட்டும்தான் பார்க்கணும். வேற லாஜிக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. அதுவும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கிடைச்சத சாப்பிடணும் சார். நான் வேணா எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டுமா சார்? இல்ல பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க சார், அப்ப நான் ரெடி பண்றேன். அண்ணா வாங்கண்ணா. சரிம்மா, உள்ள வாங்க சார். தங்கச்சி, சார் பேசுனதை கவனிச்சியா? இந்த வீம்புக்கும் வெட்டி பேச்சுக்கும் மட்டும் குறைச்சலே கிடையாது. நீ திரும்ப கொடுத்து அனுப்பிச்சிருவேன்னு சொன்ன உடனே அவர் முகத்துல எவ்வளவு பயத்தை பாத்தியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதை கொடுங்கண்ணே. அந்த டேபிள் கொஞ்சம் எடுங்களேன். தங்கச்சி, இப்ப சாருக்கு பசி கூட பிரச்சனை இல்ல. நான் வச்சிருந்ததை சாப்பிடணுமான்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணவே கூடாதுமா. சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்னன்னு நாம கண்டுக்காம விட்டுறணும். ஆனா நீதாமா ரொம்ப பரிதாபப்படுற.